ஒரு முதலீட்டாளருக்கு 38% நஷ்டம் வரும்போது அதுவே நீண்ட காலத்துல 14% லாபமா மாறும்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ம் கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. கேட்கறதுக்கு ஒரு மாதிரி முரண்பாடா தான் இருக்கு. ஆமா. ஆனா இன்னைக்கு நம்ம ஒருத்தர் ஷேர் பண்ணிருக்க ஒரு சுவாரஸ்யமான டேட்டாவை பார்க்கும்போது இதுதான் அப்பட்டமான உண்மைன்னு தெரியுது. அதாவது நீங்க அந்த 2010ல இருந்து 2026 வரைக்குமான போர்ட்ஃபோலியோ ஹீட் மேப் பத்தி தானே சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. இந்த 17 வருஷ டேட்டாவை பார்க்கறப்போ ஏதோ ஒரு போர் நடந்து முடிஞ்ச போர்க்களம் மாதிரி இருக்கு. எங்க பார்த்தாலும் பச்சையும் அடர் சிவப்புமா ஒரு ரத்த கழறியா இருக்கு. ஆமாம். இந்த ஹீட் மேப்புங்கிறது வெறும் நம்பர்ஸ் கிடையாது. ஒரு நீண்ட கால முதலீட்டாளரோட பொறுமை, அப்புறம் மார்க்கெட் புயல அவங்க எப்படி சமாளிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெக்கார்டு இது. சோ இன்னைக்கு நாம இந்த டேட்டாவை கொஞ்சம் டீப்பா பிரிச்சு பார்க்க போறோம். இந்த குறிப்பிட்ட முதலீட்டு தொகுப்பு எப்படி மார்க்கெட் ரிஸ்கையும் லாபத்தையும் பேலன்ஸ் பண்ணிருக்குன்னு புரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா. ஒவ்வொரு தடவை மார்க்கெட் சரியும் போதும் அந்த சிவப்பு நிறம் எப்படி முதலீட்டாளரை பயமுறுத்துது, அதே மாதிரி மார்க்கெட் ஏறும்போதெல்லாம் பச்சை நிறம் எப்படி காப்பாத்துதுன்னு பார்க்கறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த போர்ட்ஃபோலியோவோட ஸ்ட்ரக்சர், அதாவது அசெட் அலோகேஷன் என்னன்னு சொல்லிடுறேன். இதுல மொத்தம் 4 தூண்கள் இருக்கு. சொல்லுங்க. தங்கம் 35%, நிஃப்டி மிட் கேப் 150 35%, நிஃப்டி 20%, அப்புறம் லிக்விட் கேஷ் 10%. பாத்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப யுனிக்கான அலோகேஷன். 35 35 20 10. ஆமா, இத பாக்கும்போது எனக்கு நம்ம ஊரு சமச்சீர் உறவு தான் ஞாபகம் வருது. அதாவது ஒரு பேலன்ஸ்டு டயட். ஓ, சாப்பாடு கூட கம்பேர் பண்றீங்களா? எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ அந்த தங்கம் அப்புறம் மிட் கேப் ரெண்டும் தலா 35% இருக்கு இல்லையா? இது நம்ம தட்டுல இருக்கிற சாதம், சாம்பார் மாதிரி. அதுதான் மெயின் கோர்ஸ். ஆமா, கரெக்ட். அப்புறம் அந்த 20% நிஃப்டி தொட்டுக்க வச்சுக்கிற பொரியல் மாதிரி. கடைசியா அந்த 10% லிக்விட் கேஷ் நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் செரிமானத்துக்கு குடிக்கிற தண்ணி மாதிரி. வாவ், ரொம்ப அருமையான உதாரணம். இந்த பேலன்ஸ் இருந்தாதான் போர்ட்ஃபோலியோங்கிற உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். சரியா சொன்னீங்க. இப்போ இதோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பத்தி பாப்போம். இந்த 17 வருஷத்துல இந்த போர்ட்ஃபோலியோ 14.1% CAGR கொடுத்திருக்கு. அதாவது கூட்டு வருடாந்திர வளர்ச்சி 14%ங்கிறது ஒரு ஃபேண்டாஸ்டிக் ரிட்டர்ன். இதை தனித்தனியா பிரிச்சு பார்த்தோம்னா இன்னும் தெளிவா புரியும். வளர்ந்திருக்கு. தங்கம் 12.6%, நிஃப்டி 10.3, அப்புறம் லிக்விட் கேஸ் 5.7% கொடுத்திருக்கு. இப்ப இத பாக்குறப்போ கண்டிப்பா கேக்குறவங்களுக்கு ஒரு லாஜிக்கலான சந்தேகம் வரும். ஆமா, என் மைண்ட்லயும் அந்த கேள்வி ஓடிட்டு தான் இருக்கு. மிட் கேப் மட்டும் தனியா 14% லாபம் கொடுக்கும்போது எதுக்கு இந்த தங்கம் லிக்விட் ஃபண்டுன்னு பணத்தை பிரிச்சு போடணும்? கரெக்ட். மொத்த பணத்தையும் மிட் கேப்லயே போட்டிருக்கலாமேன்னு தோணும். குறிப்பா மார்க்கெட்டுக்கு புதுசா வர்றவங்க கேக்குற ரெகுலரான கேள்விதான் இது. லாஜிக்கா பார்த்தா அவங்க கேக்குறது சரிதானே? மேலோட்டமா பார்க்க அப்படிதான் தெரியும். ஆனா முதலீட்டு உலகத்துல வெறும் ரிட்டர்ன் நம்பர்ஸை மட்டும் பார்க்க கூடாது. நாம ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ், அப்புறம் டைவர்சிஃபிகேஷனை பத்தி யோசிக்கணும். அதாவது ரிஸ்க குறைக்கிறதுக்காக தான் இந்த பிரிவினையா? எக்ஸாக்ட்லி. மொத்த பணத்தையும் மிட் கேப்ல போட்டிருந்தா லாபம் கிடைச்சிருக்கும். ஆனா நடுவுல மார்க்கெட் விழும்போது உங்க பணம் பாதிக்கு பாதியா குறையும் பாருங்க. அப்போ வர மரண பயம் ரொம்ப கொடூரமா இருக்கும். அந்த பயத்திலேயே பாதி பேர் வித்துட்டு வெளியே போயிருவாங்க. கரெக்ட். எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில வைக்க கூடாதுன்னு சொல்றது இதுக்குதான். இந்த போர்ட்ஃபோலியோ லாபத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, அந்த லாபத்தை நோக்கி போற பயணத்தை எவ்வளவு ஸ்மூத்தாக்க முடியுமோ அவ்வளவு ஸ்மூத்தாக்குது. இது தெளிவா புரிஞ்சுக்க நம்ம 2011 டேட்டாவை கொஞ்சம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. 2011 மார்க்கெட்ல ஒரு பெரிய ரத்த களரி நடந்த வருஷம். ஆமா, ஹீட் மேப்ல அந்த வருஷம் முழுக்கவே அடர் சிவப்பு நிறத்துல தான் இருக்கு. ஐரோப்பிய கடன் நெருக்கடி, உள்நாட்டுல பணவீக்கம்னு நிறைய பிரச்சனைகள். அந்த டைம்ல நிஃப்டி -24.4% சரிஞ்சது. மிட் கேப் அதை விட மோசம், -32.7% செங்கொத்தா உழுந்துச்சு. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி மொத்த பணமும் மிட் கேப்ல இருந்திருந்தா ஒத்த வருஷத்துல 3ல 1 பங்கு பணம் ஆவியாகி இருக்கும். ஆனா இந்த 35 35 20 10 போர்ட்ஃபோலியோல என்ன நடந்துச்சுன்னு கவனிங்க. ஷேர் மார்க்கெட் அதல பாதாளத்துக்கு போன அதே வருஷம் தங்கம் என்ன பண்ணுச்சு? தங்கம் 29.1% லாபம் கொடுத்து எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துச்சு. அதுதான் மேஜிக். போர்ட்ஃபோலியோல 35% தங்கம் இருந்ததால பங்குச்சந்தையோட அந்த மாபெரும் வீழ்ச்சிய தங்கம் ஒத்தாளா தாங்கி பிடிச்சது. அதனாலதான் ஓவரால் போர்ட்ஃபோலியோ வீழ்ச்சி வெறும் -5.5% மட்டுமே இருந்திருக்கு. இதுதான் அசெட் அலோகேஷனோட உண்மையான பவர்.
பொருளாதார நெருக்கடி வரும்போது முதலீட்டாளர்கள் பங்குகளை வித்துட்டு பாதுகாப்பான தங்கத்தை நோக்கி ஓடுவாங்க. இததான் ஆங்கிலத்துல ஃப்ளைட் டு சேஃப்டின்னு சொல்வாங்களோ? சரி, இந்த எதிர்மாறான உறவு மார்க்கெட் விழும்போது மட்டும்தானா இல்ல மார்க்கெட் ஏறும்போதும் செயல்படுமான்னு கேட்டா 2013-14 டேட்டா அதுக்கு சூப்பரா பதில் சொல்லுது. ம். அந்த 2 வருஷத்துல தங்கம் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துச்சு இல்லையா? ஆமா, 2013ல -6%, 14ல -9.5% சரிஞ்சுது. ஏன்னா உலக பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமா சீராகி ஷேர் மார்க்கெட் சூடுபிடிக்க ஆரம்பிச்சது. ஆனா அதே 2014ல மார்க்கெட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் உச்சத்தை தொட்டுச்சு. மிட் கேப் வந்து நம்ப முடியாத அளவுக்கு 59.4% ஏறிச்சு. நிஃப்டியும் 31% லாபம் தந்துச்சு. தங்கம் நஷ்டம் கொடுத்தாலும் பங்குகள் அவ்ளோ பெரிய வளர்ச்சி கொடுத்ததால 2014ல ஒட்டு மொத்த போர்ட்ஃபோலியோ 24% லாபம் சம்பாதிச்சுது. இது பார்க்கறதுக்கு ஒரு மிஷின்ல இருக்கிற கியர்ஸ் மாதிரி இருக்கு. ஒரு சக்கரம் நிக்கும்போது இன்னொரு சக்கரம் மொத்த வெயிட்டையும் இழுத்துட்டு போகுது. இதுதான் டைவர்சிஃபிகேஷன். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இப்போ இந்த டேட்டால எனக்கு ரொம்ப ஆச்சரியமா பட்ட ஒரு விஷயத்துக்கு வரேன். 2025ஆம் வருஷத்தோட டேட்டா. ஓ, அந்த வருஷம் போர்ட்ஃபோலியோட டைனமிக்ஸ் மொத்தமா தலைகீழா மாறிடுச்சு. ஆமாங்க. யாருமே எதிர்பார்க்காத வகையில ஒரே வருஷத்துல தங்கம் 71.1% ஒரு இமாலய உச்சத்தை தொட்டிருக்கு. ஆனா அதே சமயம் மார்க்கெட் ரொம்ப மந்தமா இருந்திருக்கு. பாத்தீங்கன்னா நிஃப்டி 11%, மிட் கேப் வெறும் 4.8% தான் வளர்ந்திருக்கு. ஆனா ஷேர் மார்க்கெட் அவ்ளோ சோர்வா இருந்தும் 35% தங்கம் இருந்த ஒரே காரணத்துக்காக அந்த வருஷம் போர்ட்ஃபோலியோ 29.4% லாபம் பார்த்திருக்கு. இந்த 17 வருஷ வரலாற்றிலேயே இதான் ஹையஸ்ட் ரிட்டர்ன். ஒரு வருஷத்துல தங்கம் 70%க்கு மேல ஏறுதுன்னா உலக பொருளாதாரத்துல ஏதோ ஒரு பெரிய கட்டமைப்பு மாற்றம் இல்ல ஒரு பெரிய நெருக்கடி வருதுன்னு அர்த்தம். அதாவது புவிசார் அரசியல் பிரச்சனைகளா இருக்கலாம், இல்ல சென்ட்ரல் பேங்க்ஸ் நிறைய தங்கம் வாங்குறதா இருக்கலாம். சரியா? ஆமா. இல்லனா ஃபியாட் கரன்சி மேல மக்களுக்கு நம்பிக்கை குறையறத கூட இருக்கலாம். ஷேர் மார்க்கெட் மந்தமா இருக்கிறதுக்கு இதுவே ஒரு காரணம் தான். மார்க்கெட் எப்பவுமே எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ வரப்போற ஏதோ ஒரு பெரிய பொருளாதார மந்த நிலைய உணர்ந்துதான் மக்கள் பங்குகளை வித்துட்டு தங்கத்துல முதலீடு பண்ணிருக்காங்க. கண்டிப்பா. இப்போ நாம இந்த வருடாந்திர லாப நம்பர்ஸ பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப அழகா சீரா இருக்கிற மாதிரி தோணுது. டிசம்பர் 31ஆம் தேதி இந்த எண்களை பார்க்கறப்போ ஒரு திருப்தி இருக்கும். ஆனா அந்த ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கிற 365 நாளும் அந்த முதலீட்டாளரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அத புரிஞ்சுக்க நாம மேக்ஸ் டிராடவுன், அதாவது ஒரு வருஷத்துல போர்ட்ஃபோலியோ அதோட உச்சத்துல இருந்து எவ்வளவு தூரம் கீழே விழுந்துச்சுங்கிற டேட்டால கண்டிப்பா அலசணும். இத நான் ஒரு ரோலர் கோஸ்டர் பயணத்தோட ஒப்பிடுவேன். ரோலர் கோஸ்டரா? சூப்பர் ஒப்பீடு. வருடாந்திர ரிட்டர்ன்ங்கிறது அந்த பயணம் முடிஞ்சு நாம பாதுகாப்பா தரையில வந்து இறங்குறது மாதிரி. ஆமா. ஆனா அந்த மேக்ஸ் டிராடவுன்ங்கிறது நடுவானத்துல நாம தலைகீழ தொங்கிட்டு இருக்கும்போது வருமே ஒரு மரண பயம், அதுதான். எக்ஸாக்ட்லி. அந்த செகண்ட்ல சீட் பெல்ட் கலண்டு நம்ம கீழே விழுந்துருவோமோன்னு ஒரு பீதி வரும் பாருங்க, அதுதான் மேக்ஸ் டிராடவுன். 2020 டேட்டாவை பார்த்தா இந்த உளவியல் போராட்டம் நமக்கு நல்லா புரியும். 2020 கோவிட் பெருந்தொற்று வந்த வருஷம். அந்த வருஷம் முடிவுல போர்ட்ஃபோலியோ 21.6% லாபம் தந்திருக்கு. இத மேலோட்டமா பாக்குற ஒருத்தர் வாவ் 2020 ரொம்ப நல்ல வருஷம்னு ஈஸியா கடந்து போயிடுவார். ஆனா அதே வருஷத்துல போர்ட்ஃபோலியோ சந்திச்ச மேக்ஸ் டிராடவுன் எவ்வளவு தெரியுமா? -38.3%. -38? இந்த வீழ்ச்சியோட யதார்த்தத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 2020 பிப்ரவரி மார்ச் மாசங்கள்ல உலகமே லாக்டவுன்ல முடங்கி கிடந்துச்சு. மார்க்கெட்ல தினமும் சர்க்கியூட் பிரேக்கர் அடிச்சு வர்த்தகத்தை நிறுத்துனாங்க. உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் முதலீடு இருக்குன்னா அந்த சில வாரங்கள்லயே அது 6,17,000 ரூபாயா கண்ணெதிரே குறைஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 40% பணம் ஆவியாயிடுச்சு. டிவில பார்த்தா உலகமே அழிய போகுதுன்னு நியூஸ் ஓடிட்டு இருக்கும். அந்த டைம்ல முதலீட்டாளருக்கு என்ன தோணும்? இருக்கிற பணத்தையாவது காப்பாத்திப்போன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வித்துட்டு வெளியே ஓடதான் தோணும். இதுதான் அன்ரியலைஸ்டு லாஸ் உருவாக்குற ஒரு மாய. அந்த வீழ்ச்சிய பார்த்து பயந்து வித்தவங்க அத நிஜமான நஷ்டமா மாத்திருப்பாங்க. ஆமா. ஆனா அந்த ரோலர் கோஸ்டர்ல பயந்து போய் எந்திரிக்காம அப்படியே உறுதியா உட்கார்ந்திருந்தவங்க மட்டும்தான் வருஷ கடைசியில அந்த 21% லாபத்தை முழுசா அனுபவிச்சிருப்பாங்க. இந்த மேக்ஸ் டிராடவுன் பிரச்சனை 2020ல மட்டும் நடக்கல. 2018 பாருங்க, அது மார்க்கெட்ல மிட் கேப் படுகொலை நடந்த வருஷம். ஆமா, அந்த வருஷம் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் வெறும் -0.8% தான்.
ஆனா அந்த வருஷத்தோட மேக்ஸ் ட்ராடவுன் -23.7%. அதாவது வருஷத்தோட நடுவுல முதலீட்டாளர் தன்னோட போர்ட்ஃபோலியோல 24% நஷ்டத்தை பார்த்திருக்கார். ரொம்ப மாசம் பொறுமையா காத்திருந்தும் கடைசியில எந்த லாபமும் இல்லாம வருஷம் முடிஞ்சிருக்கு. இது முதலீட்டாளரை மனதளவுல ரொம்பவே சோர்வடைய செய்யும். அதே மாதிரி தான் 2010, 16, 22லயும் கடுமையான வீழ்ச்சிகள் இருந்துச்சு. ஆனா அவ்ளோ வீழ்ச்சி இருந்தும் போர்ட்ஃபோலியோ வருஷ கடைசியில பாசிட்டிவ் லாபத்தையோ இல்ல ரொம்ப கம்மியான நஷ்டத்தையோ தான் பதிவு செஞ்சிருக்கு. மார்க்கெட் வீழ்ச்சிங்கிறது ஒரு மிஷினோட மெயின்டெனன்ஸ் வேலை மாதிரி. அந்த டைம்ல நாம மிஷினை விட்டு ஓடக்கூடாது. இவ்ளோ பெரிய வீழ்ச்சிகள் வரும்போது நம்ம கிட்ட முதலீடு செய்ய கொஞ்சம் ரொக்க பணம், அதாவது கேஷ் இருந்தா எவ்ளோ நல்லா இருக்கும். அந்த டைம்ல கம்மி விலையில பங்குகளை வாங்கலாமே. அந்த வேலையை செய்யறதுக்கு தான் போர்ட்ஃபோலியோல அந்த 10% லிக்விட் கேஷ் இருக்கு. மார்க்கெட் அதலாபாதாளத்துக்கு போகும்போது பரவாயில்ல, என்கிட்ட 10% பணம் பாதுகாப்பா இருக்குங்கிற தைரியத்தை அது கொடுக்கும். இந்த லிக்விட் கேஷோட ஸ்திரத்தன்மை ரொம்ப முக்கியமானது. 2010ல இருந்து 23 வரைக்கும் பாத்தீங்கன்னா லிக்விட் கேஷ் தொடர்ந்து 5.9ல இருந்து 6% வரைக்கும் ரொம்ப ஸ்டேபிளான ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. தங்கம் பாதாளத்துக்கு போனாலும் பங்குகள் உச்சத்தை தொட்டாலும் இந்த லிக்விட் ஃபண்டுகள் எந்த சலனமும் இல்லாம கடிகார முள் மாதிரி ரொம்ப சீரா செயல்பட்டிருக்கு. ஆனா இங்கதான் இன்னொரு ட்விஸ்ட். 2026ஆம் வருஷத்தோட டேட்டாவை பார்க்கும்போது ஒரு பெரிய மாற்றம் தெரியுது. 2026ல ஒரு தெளிவான தொய்வு இருக்கு. நிஃப்டி -6%, மிட் கேப் -1% சரிஞ்சிருக்கு. தங்கம் 13% வளர்ந்து ஓரளவுக்கு மூச்சு காத்து கொடுத்தாலும் ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா 15 வருஷமா 6% லாபம் கொடுத்துட்டு இருந்த லிக்விட் கேஸ் சடக்குன்னு 1.4% குறைஞ்சிடுச்சு. இதனால தான் அந்த வருஷத்தோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் வெறும் 3.2% சுருங்கிடுச்சு. மேக்ஸ் ட்ராடவுன் கூட -13.9% இருந்திருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம். லிக்விட் ஃபண்டுகளோட லாபம் ஏன் திடீர்னு 2026ல இப்படி அடிபாதாளத்துக்கு போகணும்? மார்க்கெட்டோட சுழற்சி ஒரு முடிவுக்கு வருதா என்ன? இதுக்கான விடை டெப்ட் மார்க்கெட், அதாவது கடன் சந்தையோட இயக்கவியல்ல இருக்கு. லிக்விட் ஃபண்டுகள்ங்கிறது ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ் அப்புறம் ரெப்போ மார்க்கெட்ல முதலீடு செய்றவ. ஓகே. இதோட வருமானம் சென்ட்ரல் பேங்க் செட் பண்ற வட்டி விகிதங்களை நேரடியாக சார்ந்திருக்கும். 2026ல பங்குச்சந்தை சரிஞ்சதுக்கு காரணம் ஒரு பெரிய பொருளாதார மந்தநிலையாக இருக்கலாம். ஓ, அப்ப 2025ல தங்கம் 71% ஏறுச்சுல, அது இதோட ஒரு முன் அறிவிப்பு தான் இப்ப நல்ல கனெக்ட் ஆகுது. எக்ஸாக்ட்லி. பொருளாதாரம் ரொம்ப மந்தமாகும் போது குரோத்தை அதிகப்படுத்துறதுக்காக கவர்மெண்ட் வட்டி விகிதங்களை கடுமையா குறைப்பாங்க. அப்படி வட்டியை குறைக்கும் போது லிக்விட் ஃபண்டுகளோட ஈல்டு உடனே சரிஞ்சிடும். அதனாலதான் அந்த 6% வருமானம் 1.4 குறைஞ்சிடுச்சு. இப்போ எல்லாமே ரொம்ப தெளிவா புரியுது. அதாவது 2025ல வந்த ஒரு ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூவோ இல்ல பொருளாதார நெருக்கடியோ தங்கத்தை உச்சத்துக்கு கொண்டு போச்சு. அதோட தொடர்ச்சியா 2026ல உண்மையான ரெசெஷன் வந்ததும் பங்குகள் சரிஞ்சது, கவர்மெண்ட் வட்டியை குறைச்சதால லிக்விட் ஃபண்டுகளும் சரிஞ்சது. ஒரு குளோபல் மேக்ரோ எக்கனாமிக் சைக்கிள் இந்த ஹீட் மேப்க்கு பின்னாடி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அதனால தான் நாம எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட வருஷத்தோட லாப நஷ்டத்தை மட்டும் தனியா பிரிச்சு பார்க்கக்கூடாது. 2026ல ரிட்டர்ன் 3% குறைஞ்சாலும் முந்தைய வருஷம் அது 29% இருந்துச்சுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். பொருளாதாரம், வட்டி விகிதம், பணவீக்கம் எல்லாமே இப்படி சுழற்சி முறையில மாறுற தன்மை கொண்டவதான். ஆமா, இந்த எல்லா மார்க்கெட் சைக்கிள்ஸையும் தாண்டி தங்கம், மிட் கேப், நிஃப்டி, லிக்விட் ஃபண்ட் இந்த நாளும் ஒன்னோடு ஒன்று இணைஞ்சு செயல்பட்டதால தான் 17 வருஷம் முடிவில் அந்த 14.1% CAGR நமக்கு சாத்தியமாகியிருக்கு. தங்கம் அப்புறம் ஈக்விட்டிக்கு நடுவுல இருக்கிற அந்த எதிர்மாறான நகர்வு தான் இந்த மொத்த வெற்றியோட அடிப்படை. இந்த டீப் டைவ் அனாலிசிஸோட இறுதியில நாம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் ஒன்னு இருக்கு. அதாவது முதலீட்டாளரோட சைக்காலஜி பத்தி சொல்றீங்களா? ஆமா, எங்களை வச்சு முதலீட்டு உத்தியை உருவாக்குறது ஈஸி. ஆனா அதை செயல்படுத்துறது மனுஷங்களோட எமோஷன் சம்பந்தப்பட்டது. இப்போ இந்த ஹேட் மேப் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்ல உட்கார்ந்துட்டு பாக்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா சுலபமா தெரியலாம். அடடா, 2011ல மார்க்கெட் சரிஞ்சப்போ வாங்கியிருந்தா சூப்பரா லாபம் வந்திருக்கமேன்னு யோசிக்கிறது ரொம்ப இயல்புதான். ஆனா உண்மையான சேலஞ்ச் அந்த மார்க்கெட் கிராஷ் நடக்கிற நிமிஷத்துல தான் இருக்கு. கண்டிப்பா. அதனால கேக்குறவங்களுக்கு ஒரு சவாலான கேள்வியை நான் முன்வைக்கிறேன். 2020 மார்ச் மாசத்துல உலகமே முடங்கி உங்களோட போர்ட்ஃபோலியோ -38% வீழ்ச்சியில இருந்த அந்த இருண்ட நாட்கள்ல கொஞ்சம் கூட பதற்றப்படாம உங்க முதலீட்டை வித்துடாம உங்களால அமைதியா அந்த ரோலர் கோஸ்டர்ல உட்கார்ந்திருக்க முடியுமா?
இது ஒரு ரொம்ப ஆழமான கேள்வி. இந்த டேட்டா நமக்கு சொல்லித்தர மிகப்பெரிய ரகசியம் எக்ஸல் ஷீட்ல இருக்கிற ஃபார்முலாவுல இல்ல. அது ஒரு முதலீட்டாளரோட எமோஷனல் டிசிப்ளின்ல தான் இருக்கு. சரியா சொன்னீங்க. தங்கம், பங்கு, லிக்விட் ஃபண்ட் எல்லாம் வெறும் கருவிகள் தான். ஆனா பயம், பேராசைங்கிற 2 உணர்ச்சிகளையும் தாண்டி அந்த முதலீட்ட ஹோல்ட் பண்ற மனவலிமை தான் உண்மையான வெல்த் கிரியேட்டர். அடுத்த முறை மார்க்கெட்ல ஒரு பெரும் சரிவு வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோல நீங்க சிவப்பு நிறத்தை பார்க்கும்போது, இது அந்த 14% லாபத்தை அடையிற பயணத்துல வர்ற ஒரு தற்காலிக டிராடவுன்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர். இதோட நாம இந்த அலசல முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தரவாய்வில் சந்திப்போம்.